அரசாங்கம் எப்பவுமே மக்களுக்கு ஒரு எலும்பு துண்டை போடுற மாதிரி தான் செய்யுது. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா அந்த பணத்தை வச்சு இன்னைக்கு என்ன பெரிய காரியம் பண்ண முடியும்? மளிகை சாமான்கள் வாங்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் சின்ன சின்ன கடனை அடைக்கலாம். ஆனா இதை வச்சு ஒரு ஆடிக்காரோ இல்ல பங்களாவோ வாங்க முடியுமா? எத்தனை பேரால அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியும்? அப்படியே முக்கி முக்கி சேர்த்து வச்சாலும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் தான் வாங்க முடியும். ஆனா அதையே அரசாங்கம் பணமா இல்லாம தங்கமா மாசம் மாசம் இல்லாம ஒரு வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்து வச்சிருந்தா 5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அளவு தங்கம் கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க. 2021ல 1 கிராம் தங்கம் வெறும் 4,800 ரூபாய்க்கு வித்துச்சு. அப்போ அரசாங்கம் மாசம் 1000 ரூபாய ஒரு அக்கவுண்ட்ல போட்டு அந்தந்த மாச விலைக்கு தங்கமா மாத்தி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மாசம் கிடைச்ச தங்கம் அப்போ இருந்த விலைக்கு 1000 ரூபாய்க்கு மாசம் 205 மில்லிகிராம் தங்கம் கிடைச்சிருக்கும். 60 மாசத்துல சேர்ந்த தங்கம் 5 வருஷத்துல 60 மாசம் இன்ட்டு 0.205 கிராம் உங்க அக்கவுண்ட்ல மொத்தமா 12.3 கிராம் தங்கம் சேர்ந்திருக்கும். அதாவது சரியா 1.5 சவரனுக்கும் மேல. அரசாங்கம் செலவு பண்ண மொத்த பணம் 60 மாசம் இன்ட்டு 1000 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு 60,000 ரூபாய் மட்டும்தான். இன்னைக்கு 2026ல அதோட மதிப்பு என்ன? இன்னைக்கு 1 கிராம் தங்கம் 15,000 தொட்டு நிக்குது. அப்போ அந்த 12.3 கிராமோட இன்றைய மதிப்பு 12.3 இன்ட்டு 15,000 இஸ் ஈக்குவல் டு 1,84,540 ரூபாய். கம்பாரிசன் பணமா கொடுத்திருந்தா அந்த இல்லத்தரசி கையில 5 வருஷத்துல சேர்ந்த மொத்த பணம் 60,000 தான். இன்னைக்கு அந்த காசை வச்சு வெறும் 4 கிராம் தங்கம் 1/2 சவரன் கூட வாங்க முடியாது. அரசாங்கமே தங்கமா சேர்த்திருந்தா இன்னைக்கு அவங்க கையில 1,84,540 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இருக்கும். மாசம் 1000 ரூபாய் கொடுத்து அதை அப்படியே அன்னைக்கு தேவைக்கு செலவு பண்றதுக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தோட அதை சேமிச்சு ஒவ்வொரு இல்லத்தரசி கையிலையும் 1,85,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கொடுத்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு 1.85 லட்சம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி இல்லத்தரசிகளுக்கும் சேர்த்து நம்ம மாநிலத்தோட சொத்து மதிப்பு மட்டும் ஒரே அடியில 3,70,000 கோடி ரூபாய் 3,70,000 crores உயர்ந்திருக்கும். இந்த திட்டத்தை நடப்பு 5 ஆண்டுல நடைமுறைப்படுத்தினா எவ்வளவு சேரும்னு அடுத்த வீடியோல சொல்றேன்.